நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஜினியரிங் படிப்புங்கிறது இன்னோவேஷன் நோக்கி நகரணும். அது பிளேஸ்மெண்ட்டோடு மட்டும் தொடர்புള്ളത് இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான். அது நல்ல விஷயம். அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து பிஹெச்டி பண்ணுறவங்க ஒவ்வொரு வருடமும் 6 லட்சம் இன்ஜினியரிங் மாணவர்களில் 1000க்கும் குறைவானவர்கள் பிஹெச்டி செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னாலும் கூட கண்டுபிடிப்புகளை நோக்கி புதிய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்பதை நோக்கி இவர்கள் நகர்த்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சோஷியல் இஷ்யூவையும் இதில் பார்க்க வேண்டியது. Now I would like to talk to two important people. ஒருவர் ஹெச்ஆர்ல இருந்தவர் மனிதவள மேம்பாட்டு வல்லுநர் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள், இன்னொருவர் திரு கிழக்கு பதிப்பகம் பத்ரி அவர்கள். ப்ளீஸ் சார். ஸோ இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சோம வள்ளியப்பன் இது தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், என்னுடைய இந்த லேப்ஸுங்கிற இதுக்கு இன்னும் தெளிவான ஒரு இடம் கிடைச்ச மாதிரி தெரியல. 87% எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைக்கல. 4 ஒருவருக்கு மட்டுமே எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருக்குன்னு கம்பெனி சொல்லுது. வேர் த லேப்ஸஸ், எங்க பிரச்சனை? ஏன்னா எல்லாமே சரியா இருக்கு, ஆனால் நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணுங்கிற ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றவங்க வாழறத ஊடகங்கள் மூலமாக மற்ற மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போ என்னென்னா, நமக்கு எவ்வளோ பேருக்கு என்ன ஜாப் கொடுக்கலாமோ பாப்புலேஷன் க்ரோத் அளவுக்கு ஜாப்ஸ் இந்தியாவில் க்ரியேட் பண்ண முடியலை. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஜாப்ஸே இல்லை. இப்போ இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் பீப்புளுக்கும் ஜாப்ஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்னா, முக்கியமாக மேனுஃபேக்சரிங் இதை அப்சார்வ் பண்ணிச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காது. இப்போ முதலெல்லாம் இன்ஜினியர்ஸ்னால் ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங்க்கு தான் ப்ரைமரிலி போவாங்க. இன்ஜினியர்னா தே வேர் மென்ட் டு டூ சம் இன்ஜினியரிங், கோர் இன்ஜினியரிங். ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் வேலை இல்லை குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இந்த வருஷமே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்திருக்கு புதிதா. ரொம்ப அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் வருகிறது. இது எங்கேயும் நம்ம ஒரு சென்ட்ரல் பிளான் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் செய்து கொள்ளலாம், அதற்கப்புறம் முடிஞ்சவங்க போய் நீங்கள் சாமர்த்தியத்தை பார்த்துக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஓவர் சப்ளை இருக்கா இங்கே? அப்போ ஓவர் சப்ளை கண்டிப்பாக இருக்குது. ஓவர் சப்ளை, அதாவது நீங்கள் சப்ளை குறைவாக இருந்தால் இதே நிறுவனங்கள் எவ்வளவு குறைவான எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருக்கவங்க எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஆண்டுகளும் சிலது இருந்திருக்கு. ஒரு கல்லூரிக்கு மொத்தமாக அரியஸ் இருக்கிறவங்களையும் எடுத்துகிட்டு போன காலகட்டம் இருந்திருக்கு. அவங்ககிட்ட ஆர்டர் இருந்தால் எடுத்துக்குவாங்க. ஆர்டர் இல்லை என்றால் நீங்கள் சொன்ன 60% 80% ஆக்குவாங்க. ஓவராலாகவே நம்ம பிள்ளைகளுடைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் கம்மியாக தான் இருக்கா? அந்த ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லுங்கிறதே அதுவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் எல்லாரையும் ஒரு தீப்பெட்டி மாதிரி ஆக்கிட்டோம். அடுக்கி கொண்டு போய் 500 பேரை நான் தயார் பண்ணியிருக்கேன், 500 பேரை நீ எடுத்துக்கிட்டு போனால் 500 பேருக்கும் ஒரே விதமான எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் தேவைப்படலை. அவங்களே ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ளால போனாலே அங்கேயே 3-4 விதங்கள் இருக்குது. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது, அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, அதிலே கோர் இருக்குது, நான் கோர் இருக்கிறது. ஆக நாம் எல்லாவற்றையும் சுலபமாக செய்வதற்கு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி தூக்கிட்டு போகிறோம். 9th வேலையை நோக்கி ஓடுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அதனால் எம்ப்ளாயர் டிசைட் பண்ணுறாரு இவங்க என்ன படிக்கணும், இவங்க என்ன ட்ரெயின் ஆகணுங்கிறத எம்ப்ளாயருக்கு என்ன யார் முடிவு செய்கிறாங்கன்னா கஸ்டமர் முடிவு செய்கிறார். ஓகே, ஒரு மார்க்கெட் டிமாண்ட் என்னவோ அதை நோக்கி இவங்கெல்லாம் நகர்த்தப்படுறாங்க, அவ்வளோதான் நகர்த்தப்படுறாங்க. இங்கே நீங்கள் இந்த ஷோவை பார்த்த வரைக்கும் பத்ரி, நம்ம டீச்சிங் அந்த பர்சனல்ஸுடைய குவாலிட்டி, ஒரு தரமான இன்ஜினியர்களை உருவாக்குவதற்கு அளவுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் தரமான நாலேஜோட இருக்கா? முன்னெல்லாம் கல்லூரி ஆரம்பிக்கிறப்ப ஒரு தரமான கல்வியை தர வேண்டும்ங்கிறதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ நான் கல்லூரி ஆரம்பிக்கிறது அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறனால, அதனாலே அது தவறாயிடாது. ஆனால் எங்கே அடிப்படையில் தவறு இருக்குன்னா, அது என்னுடைய தொடர்ந்து நான் அதை பார்த்துட்டு வர்றதுனால எனக்கு தோன்ற கருத்து என்னென்னா, இன்றைக்கு அரசாங்கம் எவ்வளவு நீங்கள் கட்டணம் வாங்கி பாடத்தை நடத்தலாம்னு சொல்கிறாங்களோ அதில் உண்மையில் எந்த ஒரு பொறியியல் கல்லூரியும் நடத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ ஒரு தரமான இன்ஜினியரை உருவாக்க ஒரு கல்லூரிக்கு இன்னமும் பணம் தேவைப்படுது, பணம் நிறைய தேவைப்படுது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் சட்டவிரோதமாக. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபீஸை ஏற்றலாங்கிற மாதிரி. கட்டாயமாக ஏற்றணும்னு நான் சொல்லுவேன். நியாயமாக ஏற்றிட்டு போ. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோட, அதாவது நீ இதுதான் சான்றிதழ், நீ இவ்வளவுதான் நான் பணம், இதற்கு மேலே 1 பைசா நான் கேட்க மாட்டேன். இங்கே பல பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, 40,000ங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு 30,000ங்கிறாங்க. இங்கே சாப்பிடுங்கிறாங்க. நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்களா இல்லை மெஸ் நடத்துறீங்களா? நீங்கள் எதுக்காக மாணவர்கள் அங்கே சாப்பிடணும், அதுக்கு நீங்கள் பணம் தரணும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்துறீங்க. அப்போ அடிப்படையில் அது ஒரு ஒழுக்கமற்ற ஒரு இடமாக ஆயிடுது அந்த இடம். நம்ம டீச்சிங் ஸ்டாஃபுடைய தரம், அவர்களுடைய சம்பளம், இது 2 பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? டீச்சிங் ஸ்டாஃப் அவங்க தான் ஒரு தரமான ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்க. டீச்சிங் ஸ்டாஃபுடைய ஆர்வம் நல்லா இருக்கலாம், பட் தரம் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
நான் பார்த்த வரைக்கும். அவர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கப்படுறதில்ல. அது வந்து எகெயின் பேக் டு பேக். நீ உனக்கு தான் தரம் இல்லையா, உனக்கு இந்த கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அவங்களும் வந்து நமக்கு இந்த ஏதோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கே, அதுக்கு இந்த பணம் போதும். ஸோ நம்ம வந்து அந்த குவாலிட்டி எப்படியெல்லாம் டைல்யூட் பண்ண முடியுமோ அப்படி டைல்யூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். என்னுடைய பார்வையில் வந்து நம்முடைய பொறியியல் கல்லூரி திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வேணும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியிலிருந்து பெரும் மாற்றங்கள் தேவை. ஒரு பாலிடெக்னிக்கில் படித்து கொண்டு வெளியில் வந்த ஒரு மாணவரை விட குறைவான அளவுக்கு தான் என்ஜினியரிங் கல்லூரியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்கள்ட்ட இருக்குது. ஒரு நாடு வந்து ஒரு என்ஜினியரால் தான் கட்டப்படுது. நீ தெருவில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய அடிப்படையில் ஒரு என்ஜினியர் இருக்கார். இன்றைக்கு வந்து இந்த 4 வருட இன்ஜினியரிங் ப்ரோக்ராமில் நம்ம அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பயமாக இருக்குது. சோமு வல்லியப்பன் சார், இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய கேட்டகரி இருக்காங்க. ஒன்று வந்து 4000-5000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வழி இல்லாமல், சில பேர் இப்போ முன்னாலாம் வேலை போகிறதுக்கு முன்னால் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, இப்போ வேலை வர்றதுக்கு முன்னாலே பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. 1.5 வருஷமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு உள்ளே போகல. 3rd இயர் படிக்கிற பொண்ணு எனக்கு பயமாக இருக்குது இன்ஜினியர் படிக்கன்னு சொல்லுது. இவங்களுக்கு தீர்வாக நீங்கள் எது சொல்லுவீங்க? நம்ம வீட்டிலே ஒரு ட்ரிபிள் இருப்பார். அந்த ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் பல்பை கூட ஃபியூஸ் போட தெரியாதவர். அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருப்பார். ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஆக இன்ஜினியரிங் என்கிற பெயரில் வேலைவாய்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் உருவாக்கி, கட்டடங்களை உருவாக்கி, சிலபஸ் உருவாக்கி, இதை வந்து நாம் ஒரு ஏமாற்றாக ஒரு சமுதாயமே செய்து கொண்டிருக்கிறது. ஐடி தற்செயலாக வந்ததுனால பிழைத்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா இவர்களுக்கெல்லாம் யார் வேலை கொடுக்கறது, இவர்கள்லாம் எங்கே போவார்கள்? ஒரு மிகப்பெரிய முன்பு பிகாம் மேலே இப்படி தான் ஒரு கிரேஸ் இருந்தது. ராயல் பிகாம் வேலையை நோக்கி ஓடுகிற ஒரு சமுதாயத்தில் இது நேரு. நாமளே ஒரு வீட்டுக்கு ஒரு பெயிண்டரை கூப்பிட்டா, நாம் ஒரு பிளம்பரை கூப்பிட்டா, நாம் வேற ஏதாவது ஒரு ஆர்டிசானை கூப்பிட்டா, அந்த ஆர்டிசானுக்கு ஒரு தினசு நாள் கூலி என்பது 400 ரூபா, 500 ரூபா, 600, 700 கூட இருக்குது. ஒரு கார்பெண்டருக்கு இருக்குது. நமக்கு வந்து வேலையின் மீது மதிப்பு போயிடுச்சு. நமக்கு வந்து வேலை செய்வதற்கு, டர்ட்டி பண்ணிக்கிறதுக்கு, கையை வந்து அழுக்காகி விடுமோ, நாம் இறங்கி வேலை செய்வோமோ, இந்த வேலையின் மீது மதிப்பு இல்லாதவர்கள் சிரமப்படுவதற்கு தான் உகந்தவர்கள். நீங்கள் வந்து செய்கிற வேலையில் உயர்வு தாழ்வு கிடையாது என்று இறங்கிட்டா, இவர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறதும் அதுதான். இவர்கள் கல்லூரியில் சேர்ந்தபோது எதிர்பார்க்கறது என்னென்னா, திருப்பி ஒரு பெரிய கம்பெனியினுடைய பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு நேராக போகலாம், 5 நாள் வேலை, ஒரு பெரிய சம்பளம், ஒரு பெரிய இது, அதை தொட்டு ஒரு நல்ல கல்யாணம், அதை தொட்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை. ஆக நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது அதை நோக்கி போயிடுச்சு. 6000 ரூபாய் வேலையில் அனுபவம் கிடைச்சா உங்களுக்கு 10,000 ரூபாய் வேலை கிடைக்குமே. நீங்கள் 10,000 ரூபாய் வேலைக்கு காத்திருக்க மார்க்கெட்டில் உங்கள் வேல்யூ கீழே போய்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னாங்க ஏன் 2011 செலக்ட் பண்ணலைன்னா, ஆஃப் கேம்பஸில் என்ன பிரச்சனைனா, ஒரு வருடம் சும்மா இருந்தவர் வந்து அவருக்கு மதிப்பு குறைவு. அதனால இன்ன வேலை என்று பார்க்காம இன்ஜினியரிங் தொடர்பான வேலைகள் நீங்கள் பற்ற ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு சின்ன எவ்வளோ ஒர்க் இருக்குது. நீங்கள் வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் மூலமாக நீங்கள் பெருசாக எல்லாருக்கும் அந்த ஆண்டர்பிரினர் ஸ்கில் இருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் சந்தித்தேன். நான் வந்து என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, மதுரையில் இருக்கிறது, ஈரோடில் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. அந்த யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். என்னை காலையில் வரவேற்க வந்தவர், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர் என்னுடைய புத்தக மூட்டையை தூக்கிட்டார். தூக்காதீங்க தம்பி, நான் தூக்கிட்டார். நான் யாரோ ஒரு அந்த எஸ்ல வேலை பார்க்குறாரு நினைச்சேன். சாயங்காலம் பார்த்தா அவர் தான் தலைவர் அங்கே உட்காந்துருக்கிறார். அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்சிருக்கிறாரு. அவரை ஒரு சிறப்பான தமிழகத்தில் இருக்க ஒரு நல்ல நிறுவனத்துக்கு அவர் ப்ராஜெக்ட் ஒர்க்கு போயிருக்காரு. கிரைண்டிங் வீல் பண்ணுறதை பார்த்துருக்கிறாரு. 2வது வருடத்துலேருந்து அவருக்கு ஆர்வம் வந்துருச்சு. கிரைண்டிங் வீலை பற்றியே முழுக்க ஆராய்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டிருக்காரு, எல்லாம் பண்ணார். 4வது வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி IDBIயில் கொண்டு போய் கொடுத்து, எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாமல் அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பேசிஸில் 1.5 கோடி ரூபாய் அவர் கடன் கொடுத்து இஸ் எம்ப்ளாயிங் 50 people டுடே. நீங்கள் வந்து கடன் வந்து ஒரு ஒரு முழுமையாக நீங்கள் வந்து அனுபவம் இல்லை. நீங்கள் அனுபவம் இல்லாத படிப்பு என்பது வேலைக்கு ரொம்ப சிரமம். வெறும் 6000 ரூபாய் சம்பளம் என்பது ப்ராப்ளம் இல்லை, அதை ஏற்றுக்காமல் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இன்னைய சூழ்நிலையில். ஈவன் தோ உங்களுக்கு பெரிய சம்பளம் வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் அந்த சின்ன வேலையை கையில் எடுத்துங்க, பிகாஸ் மார்க்கெட் இஸ் நாட் டூயிங் குட் நவ் அப்படின்னு.